ஹலோ குக்கி ஃபைன்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரொம்பவே சாஃப்டான ஒரு வடை ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த வடைக்கு பாத்தீங்கன்னா நம்ம உளுந்தெல்லாம் யூஸ் பண்ண போறது இல்ல. ரொம்பவே டேஸ்டான பஞ்சு போல இருக்கிற இந்த வடைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கார்ன் யூஸ் பண்ண போறோங்க. ஆமாங்க, சோளத்தை யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு வடை ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு பாத்தீங்கன்னா 1.5 கப் அளவுக்கு வேக வச்ச ஸ்வீட் கார்னை மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்வீட் கார்னை பாத்தீங்கன்னா சும்மா 1 இல்ல 2 பல்ஸ் மட்டும் கொடுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பல்ஸ் கொடுத்து இந்த ஸ்வீட் கார்ன் ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது கூட நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பச்சை மிளகாவும் 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்காங்க. அவ்வளோதாங்க நம்ம வடைக்கு தேவையான பொருட்கள். இது எல்லாத்தையுமே சேர்த்து தண்ணி ஊற்றாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்காங்க. ஆல்ரெடி கார்னில் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்டர் இருக்கும், ஸோ அதுவே போதுமானது தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த ரெசிபியை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த வடை மிக்சர் எடுத்து நீங்கள் வழக்கமாக வடை சுடுற மாதிரி சுட வேண்டியதான். ஆனால் என்ன, இந்த வடை சுடும்போது என்ன பார்த்தீங்கன்னா ரொம்பவே மீடியம் ஹீட் ஆயிலாக தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வடை பார்த்தீங்கன்னா எல்லா சைடுமே ஈவனாக ஃப்ரை ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வடை எல்லா சைடுமே கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நம்ம மீடியம் ஹீட் ஆயில வச்சுட்டு யூனிஃபார்மாக ஃப்ரை பண்ண போகிறோம். ரொம்பவே டேஸ்டான இந்த வடைங்க ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி மீதி இருக்கிற மிக்சரும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட ஸ்கிப் பண்ணிடாதீங்க. பிகாஸ் இந்த வடைக்கு சூப்பரான ஒரு கிரீன் சட்னி நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த கிரீன் சட்னி பார்த்தீங்கன்னா செய்கிறது ரொம்பவே சிம்பிள் தான், ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த வடை கூட. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டான அந்த கிரீன் சட்னியை எப்படி சொல்லலாம்னு சொல்லி பார்க்கலாமா? ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு புதினா இலை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு மல்லி இலை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாப்பிடு ஜிஞ்சர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஒரு கார்ன் அண்ட் கேப்சிகம் வடை வித் மின்ட் சட்னி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிருங்க. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிலாம் சந்திக்கிறேன். டாடா பை பை ஃப்ரம் முன்னா அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் குக்கி ஃபை.